வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி பொடிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ யாரோ கேட்டிருந்தா, மம்மி நீங்கள் சாம்பார் பொடி எப்படி பொடிக்கிறேன்னு கொஞ்சம் போடுங்கன்னு. சரி, இது பொடிக்கிற சமயத்தில் அப்படியே இதையும் வீடியோவையும் நம்ம போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இங்கே நான் மெஷர் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இது எந்த பருப்போ இல்லை ஸ்பைசஸோ எவ்வளோ குவான்டிட்டி போட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் ஒரே கப்பால் தான் மெஷர் பண்ணினேன். 3 கப்பு தனியா, அரை கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு மெந்தியம், 3/4 கப்பு மிளகு. அதே கப்பால் 5 கப்பு மிளகா, வத்தல் மிளகா, 1 டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி பெருங்காயம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. சில பேர் இதில் கருவேப்பிலையும் போட்டுப்பா. நான் கருவேப்பிலை போடலை. ஏன்னாக்கா நான் சாம்பார் பண்ணும்போது கருவேப்பிலையை அந்த காயெல்லாம் போடும்போது கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் தாளித்து கொட்டுவேன். அதனால சாம்பார் பொடியில் நான் கருவேப்பிலை போடுறதில்ல. உங்களுக்காக இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டு. 3 கப்பு தனியா, அரை கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு மெந்தியம், 3/4 கப்பு மிளகு, அதே கப்பால் 5 கப்பு மிளகா வத்தல், 1 டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி 1-2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம பெருங்காயம். ஏன்னா நம்ம சாம்பார் பண்ணும்போது பெருங்காயம் போடுவோம். உங்களுக்கு அந்த கட்டை பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் தூள் பெருங்காயம் தான் வாங்குகிறேன். அதனால் கடைசியில் இதெல்லாத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதையும் கொஞ்சம் சூட்டோடையே நான் போட்டு இலக்கிடுவேன். நீங்கள் இதெல்லாம் வெயிலில் நல்லா வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிஷின்லேயும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் பொடிச்சுக்கலாம். இல்லைனாக்கா வெறும் வாண்டியில் நல்லா வறுத்துன்ட்டு எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு பொடிச்சுக்கலாம். நான் அப்படி தான் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வானலியை வச்சுட்டு அதில் வறுத்துன்ட்டு சூடு ஆறினப்புறமா மிக்சியில் பொடிச்சுக்க போகிறேன். நான் முதல்ல வறுக்க போகிறேன். வறுக்கிறது காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் வானலியை வச்சுட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்து பெரிய தாம்பாளம் வச்சுருக்கேன். அதில் கொட்டின்ட்டு நல்லா சூடு ஆறின அப்புறம் ஃபேனுக்கு அடியில் வச்சப்புறமா பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வறுத்துண்டாச்சு. எல்லாம் பொன்னிறமாக வறுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி கருகிடக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கிழங்கு கடித்தா அதையும் நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கே அது கிடைக்கலங்கிறதுனால சாரி, ஒரு 2 டீஸ்பூன் ஆர்கானிக் மஞ்சள் பொடி தான் இருந்தது, அதை ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதோ இங்கே தனித்தனியாக நம்ம எல்லாத்தையும் வறுக்கணும். நான் மிளகாயும் வறுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த தடவை இந்த மாதிரி நல்ல மிளகா கிடச்சிது, அதனால அதே வாங்கி போட்டுருக்கேன். நம்மளுக்கு சாம்பாருக்கு நல்ல கலரும் கிடைக்கும்னு. இதெல்லாம் நல்லா சூடு ஆறினப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா நம்ம பொடிச்சுக்கலாம். முழுக்க நம்ம சாம்பார் பொடி ரெடியாக எடுத்து இது ரெண்டா சூடு கொஞ்சம் ஆறினப்புறமா ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். தண்ணி கிண்ணி படாமல் இருந்ததுன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நல்ல சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். சில பேர் இதை அரைக்கும்போது நான் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த சாம்பார் பொடி அரைக்கும்போது அதில் கொஞ்சம் அந்த ஒரு கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நான் பொடிச்சுப்பேன் அப்படின்னா. ஆனால் நான் அதெல்லாம் எதுவும் போடுறதில்லை. ஏன்னா நம்ம இவ்வளோ சாமானை போட்டு இவ்வளோ சிரமப்பட்டு அதை பொடிக்கும்போது அதில் பூச்சி கீச்சி வந்துட்டுனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காய்லேருந்து ஒரு வாடை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த ஸ்மெல் ஒன்று வரும் இல்லையா, அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுனால நான் அதெல்லாம் போடுறதே கிடையாது. இது மாதிரி ப்ளெயினாக தான் அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி விட்ட சாம்பார் வேணுங்கிற சமயத்தில் ஒரு மூடி தேங்காயை இந்த 2 ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் பொடியும் போட்டு நம்ம அதையும் சேர்த்து அரைச்சினாலே ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ வெரி மச். இஃப் யூ லைக் மை வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட். I will meet you in my next video. இது ரெண்டா சூடு ஆறினப்புறமா நான் டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன். தேங்க்யூ.